1 கொரிந்தியர் 8:9 ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். உணவு, எந்த உணவும் சமைக்கலாம், எந்த உணவும் சாப்பிடலாம், எந்த உணவும் வாங்கலாம் என்கிற அந்த அதிகாரம் மற்றவர்களுக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். லட்சத்தீவுன்னு ஒரு தீவு இருக்குது, கேரளாவுக்கு பக்கத்தில் லட்சத்தீவுன்னு ஒரு தீவு இருக்குது. அதுக்கு ஒரு தனி நிர்வாகம், அது ஒரு யூனியன் பிரதேசம் மாதிரி. சட்டமன்றம் கிடையாது, அதில் ஒரு நிர்வாகி, மத்திய அரசின் நிர்வாகி தான் நிர்வாகம் பண்ணுவார். ஒரு மதவாதியை அந்த லட்சத்தீவினுடைய நிர்வாகியாக நியமித்தார்கள், மத்திய அரசு நியமித்தது. அவர் வந்தவொடனே ஒரு சட்டம் கொண்டாந்தார். ஒரு சட்டம் என்று சொல்ல முடியாது, சட்டம் கொண்டு வர அவருக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு உத்தரவு பிறப்பித்தார். இந்த தீவில், அந்த தீவில் முஸ்லீம்கள் தான் அதிகம். ஒரு மதவாதி எப்படி இருக்கான் பாருங்க, நம்ம ஒரு மதவாதிங்க. யாரும் இந்த தீவுக்குள்ளே அசைவம் சாப்பிடக்கூடாது, மாமிச உணவு சாப்பிடக்கூடாது, சைவம் மட்டும்தான் சாப்பிடணும், மரக்கறி மட்டும்தான் சாப்பிடணும்னு ஒரு உத்தரவு போட்டார். அது பெரிய சர்ச்சையாச்சு, மக்கள் எதிர்த்தார்கள், பெரிய சர்ச்சை கிளம்பியது, நாடு முழுசும் சர்ச்சையாச்சு. அந்த உத்தரவு அதுக்கப்புறம் திரும்ப பெறப்பட்டு விட்டது. ஆனால் கிறிஸ்தவம், ஆண்டவருடைய வார்த்தை தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குது. என்னவும் நீ சாப்பிடலாம், எதையும் சமைக்கலாம், எதையும் வாங்கலாம். அந்த அதிகாரத்தை நான் எனக்கு அதிகாரம் இருக்கியா, நான் என்ன வேணால் சாப்பிடுவேயா. பக்கத்து வீட்டில் அல்லது பக்கத்துலேயே ஒருத்தன் கருவாடு வாசனை வாசனை அடித்தாலே அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு வாந்தி வந்துடும் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான். இப்போ அவனுக்காக நான் ஏன் கருவாடு சாப்பிடாமல் இருக்கணும்? ஏன் நான் கருவாடு சாப்பிட எனக்கு அதிகாரம் உண்டு, நான் சாப்பிடுவேன், அவனுக்கு வாந்தி இருந்தால் எனக்கு என்ன என்பது சரியா? பாவம் கிடையாது. நான் கருவாடு சாப்பிட்றேன், ஏன் இஷ்டம், எனக்கு அது உரிமை இருக்குது, எனக்கு சுதந்திரம் இருக்குது, நான் கருவாடு சாப்பிட்றேன். அடுத்த வீட்டுக்காரன் அல்லது அடுத்து பக்கத்தில் இருக்கிறவன், அவன் அந்த வாசனையை கேட்டு அவனுக்கு வாந்தி வருது, அவன் வாந்தி எடுத்தால் நான் என்ன செய்ய முடியும்? அவன் ஒன்றும் டாக்டர்கிட்ட போய் சிகிச்சை எடுக்கட்டும், இல்லைன்னா அவன் கொஞ்சம் அடுத்த வீட்டை காலி பண்ணிவிட்டு 4 வீடு தள்ளி போயிடட்டும், இல்லைன்னா அவன் என் பக்கத்தில் வராமல் இருக்கட்டும். நான் கருவாடு சாப்பிட்றதுனால ஒன்றும் பாவம் கிடையாது, கர்த்தரை அவன் மேலே வருத்தப்படலாம் மாட்டார். ஆனால் அவனுக்கு அது கஷ்டம், அதை நான் பரிசீலிக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. உனக்கு அதிகாரம் இருக்குப்பா, நீ என்ன வேணால் சாப்பிடலாம், ஆனால் அடுத்தவனுக்கு அது இடரலாகிவிடக்கூடாது என்று அது சொல்கிறது. 13ஆம் வசனம் அதே அதிகாரத்தில், ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாமிசம் புசியாதிருப்பேன். பவுல் சொல்கிறான், என்னுடைய சகோதரனுக்கு நான் மாமிசம் சாப்பிட்றது இடரலாக இருந்தால் நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன். அது எவ்வளவு, இது கட்டாயம் கிடையாது, இது அதிகாரத்தையே விட்டு கொடுக்காது. அன்பு இருக்குது பாருங்க. 3 விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த அதிகாரத்தில். 1 அதிகாரம், இன்னொன்று அறிவு, இன்னொன்று அன்பு. 3 இருக்கு. அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தோம்னா பிரச்சனை, தப்பு செய்ய வாய்ப்பு இருக்குது. அதிகாரத்தை பயன்படுத்தினால் தப்பு செய்ய வாய்ப்பு இல்லை, ஆனால் அடுத்தவன் இடறி போயிடுவான். ஆனால் இப்போ நான் போக்குவரத்து விதிகளின்படி குறிப்பிட்ட வேகத்தில் என் வாகனத்தை நான் ஓட்டிகிட்டு போகிறேன். ஒருத்தன் தப்பாக குறுக்க வரான், அவன் எதிராக வரான், தப்பான சைடில் இடது பக்கம் வலது பக்கம் வர வேண்டியவன் சிலவன் அப்படி வருவான். வலது பக்கம் வர வேண்டிய வாகனம் இடது பக்கத்தில் ஓரமாக வரான், வேகமாக வரான். நான் அவனை இடித்தா கூட கேஸ் கிடையாது, ஏன்னா அவன் தப்பாக வந்திருக்கிறான். ஆனால் நம்ம இடிப்ப மாட்டோம், வேணா அவனை கோவப்பட்டு திட்டுவோம், முணுமுணுத்துக்கிட்டே போவோம், இப்படி வரானே அப்படின்னு. அவனை இடிக்க மாட்டோம். ஏன் எனக்கு அதிகாரம் இருக்குது, இந்த இடது பக்கம் என்னுடைய பக்கம். சரி, அவன் தான் முட்டாள்தனமாக வரான், நம்ம போய் எதுக்கு இடித்து அவனை நாம் கஷ்டப்படுத்தணும், நமக்கும் பிறகு தொல்லை என்று யாரும் அதை செய்ய மாட்டாங்க, ஒதுங்கி தான் போவாங்க. அது மாதிரி நமக்கு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரம் முழுசையும் நம்ம பயன்படுத்துறதுனால ஒன்றும் பாவம் வந்துடாது. ஆனால் அன்பு அந்த இடத்துல பயன்படுத்தணும். அடுத்தவனை அது பாதிக்கும், அடுத்தவனை பாதிக்கக்கூடாது என்று நம்ம அதற்கேற்றார் போல் நடந்து கொள்கிறோமே, அது அன்பு. நான் கறி கூட சாப்பிட மாட்டேன், மாமிசம் கூட சாப்பிட மாட்டேன், அடுத்தவனுக்கு அது பாதிக்கும் என்றால் நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன்றான்.
ரோமர் ரோமர் புஸ்தகத்திலே அதான் சொல்கிறான். அடுத்தவனுக்கு இடரல் உண்டாக்கினா நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறான் ரோமரில். ஆகவே நமக்கு ஆண்டவர் நிறைய அதிகாரம் கொடுத்துருக்கிறார். எல்லா அதிகாரத்தையும் எப்பொழுதும் நம்ம பயன்படுத்த முடியுமானா வேறு வழி இல்லைன்னா தான் அதிகாரத்தை பயன்படுத்தணும். எப்போவுமே போலீஸுக்கு சுட அதிகாரம் இருக்கா? இருக்குது. ஆனால் அவங்க ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட உத்தரவு வாங்கணும். ஒரு மேஜிஸ்ட்ரேட் நிலையில் உள்ள ஒரு தாசில்தார் போன்ற அதிகாரி இடத்துல, அல்லது யார் அந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவை கொடுக்கக்கூடியவர்களோ ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு நிலையில் உள்ள ஒரு அதிகாரிகிட்ட உத்தரவை வாங்கி சுடலாம். தடியடிக்கு அடி நடத்த அதிகாரம் இருக்கா? அதிகாரம் இருக்குது. மேஜிஸ்ட்ரேட்டை கூட கேட்க வேண்டாம், தன்னுடைய மேல் அதிகாரி போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்டு தடியடி நடத்தலாம். தடியை வச்சு அடிக்கலாம். கண்ணீர் கொண்டு வீசலாமா? வீச அதிகாரம் இருக்குது, வீசலாம். கைது பண்ண அதிகாரம் இருக்கா? இருக்குது, கைது பண்ணலாம். ஆனால் கூடிய வரைக்கும் போலீஸ் அதை செய்கிறதில்ல. அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, ஆனாலும் கூடிய வரைக்கும் அதை செய்கிறதில்ல. வேறு வழி இல்லைனா தான் அவங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க. அடிக்கிறதோ, கண்ணீர் பக்கம் போடுறதோ, துப்பாக்கி சூடு நடத்துகிறதோ, வானத்தை நோக்கி சுடணும், அப்புறம் கால் முட்டிக்கு கீழே சுடணும். அதனால் கைது பண்ணுறது கூட வேறு வழி இல்லைன்னா தான் கைது பண்ணுறாங்க. மற்றபடி விசாரிப்பாங்க, போலீஸ் நிலையத்துக்கு வர சொல்லுவாங்க, விசாரிப்பாங்க, கொஞ்ச நேரம் பெஞ்சில் உட்கார வைப்பாங்க, ஒரு நாள் முழுசும் உட்கார வைப்பாங்க, அனுப்பிச்சி விட்ருவாங்க. நாளைக்கு காலைல வாணுவாங்க, திரும்ப திரும்ப வர சொல்லுவாங்க. அப்படி செய்வாங்க. அவ்வளோ சீக்கிரம் கைது பண்ண மாட்டாங்க ஒருத்தரை. அதிகாரம் இருக்குது, அவங்களுக்கு கைது பண்ணலாமான்னா கைது பண்ண அதிகாரம் இருக்குது, ஆனால் பண்ண மாட்டாங்க. ஒரு போலீஸ்காரர்களே அப்படி இருக்கும்போது நாமும் அப்படி தான், நமக்கு அதிகாரம் இருக்குது. பவுல் சொல்கிறான் 1 கொரிந்தியர் 9:4-6 வரைக்கும் சொல்லலாம், புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? 5 வரி, மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? 6 கைத்தொழில் செய்யாது இருக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா? அவன் சொல்கிறான், கல்யாணம் பண்ணி மனைவியோட குடும்பமாக போய் ஊழியம் பண்ண அதிகாரம் உண்டு ஊழியக்காரனுக்கு. எதை வேணால் சாப்பிடலாம், எதை விரும்பினாலும் அதை சாப்பிடுவதற்கு ஊழியக்காரனுக்கு அதிகாரம் உண்டு. எந்த வேலையும் செய்யாமல், எந்த தொழிலும் செய்யாமல், முழு நேரமாக ஊழியம் செஞ்சு ஊழியத்தின் மூலம் வருகிற காணிக்கையினால் தன்னுடைய தேவைகளை சந்தித்து கொள்வதற்கு ஊழியக்காரனுக்கு அதிகாரம் உண்டு. அதான் சொல்கிறான் 1 கொரிந்தியர் 9. ஆனால் இது 3ஐயும் நாங்கள் பயன்படுத்தலை. நானும் பர்னபாவும் பயன்படுத்தலை. பர்னபாவுடைய குடும்பத்தை பற்றி ஒன்றுமே இல்லைப்பா, அவளுடைய குடும்பத்தை பற்றி ஆகிலும் நான் சில முறை அதை குறிப்பிட்டிருக்கிறேன், மறுபடியும் குறிப்பிட போவதில்லை. பவுலுடைய மனைவி இறந்து போயிருக்கலாம் அல்லது பிரிந்து போயிருக்கலாம் என்கிற ஒரு கருத்து இருக்குது. அதனால் அவன் மனைவியே கூட்டிகிட்டு போக முடியல போகிற இடத்துக்கெல்லாம். பர்னபாக்கு எப்படின்னு தெரியல. பர்னபாவும் பவுல் கூட சேர்ந்தவன் தானா, ஒரே குட்டையில் ஊறிய மட்டையா தெரியல. இவனும் பர்னபாவும் அவர்களை பற்றி தான் அவன் எழுதுகிறான். எங்களுக்கு அதிகாரம் இல்லையா என்று பர்னபாவையும் சேர்த்து தான் எழுதுகிறான். அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தவே இல்லை. சரி, ஒரு நாட்டுக்கு போகிறாங்க, அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு சில உணவு பிடிக்காது. இப்போ வட இந்தியாவில் நீங்கள் மாட்டு இறைச்சி சாப்பிட்டீங்கன்னா உங்களை ஒரு மாதிரி அவங்க மட்டமாக நினைப்பாங்க. அதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம போய் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதுக்கு அது கொஞ்சம் சாதகமற்ற சூழலாக இருக்கும். அதனால் வட இந்தியாவில் ஊழியம் செய்கிறவர்களுக்கு பொதுவாக ஒரு விதிமுறை உண்டு, மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது என்று. அந்த மாதிரி தான் பவுல் பல நாட்டுக்கு போனால், பல ஊருக்கு போனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உணவை மாற்றி கொண்டான். அதே போல் குடும்பத்தை கூட்டிகிட்டு போகல, தன்னந்தனியாக குழுவினரோடு தான் போனால், குடும்பத்தினரோடு போகலை, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலை. அதே போல் முழு நேர ஊழியம் என்பதை சில நேரங்களில் செய்யாமல் எங்கெல்லாம் வாய்ப்பு இருப்போ அப்போ அங்கெல்லாம் கூடார வேலை பார்த்து அப்படி ஊழியம் செய்தார்கள். தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தலை. அப்போ கொஞ்சம் அதிகமாக ஊழியம் செய்யலாம், அதிக ஆத்துமாக்களை சந்திக்கலாம் என்று அவர்களை நினைத்தார்கள். அதிகாரம் இருக்குன்றதுனால அதை பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் தீரணும், வேறு வழி இல்லை என்றால்தான் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அன்பில் தான் நாம் செயல்பட வேண்டும். அது ஊழியமோ குடும்பமோ வேலையோ தொழிலோ, அன்பில் தான் நாம் அன்பினால் தான் இயங்க வேண்டும். அன்புக்கு யாரும் சிலர் கட்டுப்படாத போது, அன்பு சிலருக்கு அது எடுபடாத போது
வேற வழி இல்லைன்னா தான் நம்ம அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். ஆகவே அன்புதான் நம்முடைய ஆயுதம். வேறு வழியின்றி கடைசியில் எடுக்க வேண்டிய ஆயுதம்தான் அதிகாரம். ஆமென்.